Hi friends, this is Kaleraj. Welcome to TNPSC Kalay Academy, a free online coaching center. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாம் வந்துருக்கனால நம்ம வந்து ஆப்டிடியூட் சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதோடைய கண்டினியூஷன் தான் இது. இந்த குரூப் டி எக்ஸாம் பொறுத்தவரையும் என்ன வந்து முக்கியமான சம்ஸ் வரும், அதோடைய பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக சில சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சம்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கொஸ்டின் சொல்ல நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்ட அப்புறம் நான் சால்வ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொஸ்டின் சொன்ன உடனே நீங்கள் எழுதிட்டு நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இல்லை நான் சால்வ் பண்ண அப்புறம் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 10:7. The ratio of two numbers is 10:7 and the difference is 105. And the difference is 105. Find the sum of the two numbers. Find the sum of the two numbers. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விகிதம் மற்றும் விகித சமம் எவ்வளோ 10:7, அதோடைய வேறுபாடு எவ்வளோ 105. அப்போ இதோடைய கூட்டு பெருக்கு சராசரி எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த 3 எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 3 தான் வந்து 105. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, 10க்கும் 7யும் வந்து வரக்கூடிய ஆன்சரை கூட்டுனா வரக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 தான் 105னா 10 எவ்வளோ, 7 எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரி, இந்த 3யும் இந்த 105யும் நம்ம வந்து அடிக்கலாமா? 3 3s are 9, அது 3 5s are 15. அந்த 35யும் இந்த 10யும் வந்து நம்ம இன்ட்டு பண்ணணும். வந்திருக்கக்கூடிய 35யும் 10யும் இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 350 350 வந்து கிடைக்கும். 350. அதே மாதிரி இந்த 35 இந்த 7 இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 245 245 வந்து கிடைக்கும். ஓகே, இது ரெண்டையும் கூட்டணும். இது 10யும் 7யும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 595. இந்த 595 தான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து கூட்டு சராசரி. அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து சொல்றேன். கொஸ்டின் வந்து எழுதிக்கோங்க. ₹561 இஸ் டிவைடட் அமாங் A, B and C. ₹561 is divided among A, B and C. The ratio of 2:4:5. The ratio of 2:4:5. What is the difference amount? What is the difference amount B and C getting? What is the difference amount B and C getting? 565 வந்து எதோட வகுக்கிறாங்க? A, B மற்றும் C ஆல வகுக்கும் போது அதோடைய சராசரி எவ்வளோ கிடைக்குமா? 2:4:5 வந்து இருக்குமா? அப்போ அதோடைய வித்தியாசம் B/C உடைய வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து எழுதணும். A/B/C அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு உள்ள அந்த ரேஷியோவை எடுத்து எழுதலாம். A/B/C அப்படியே ஒரு போட்டுட்டு 2:4:5 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ABC இது மூணுக்கும் வந்து எது வந்து பொதுவாக வந்து வகுப்படுது? 561. 561 வந்து காமனாக வந்து டிவைட் ஆகிறது. ஏக்கும் பிக்கும் சிக்கும் இந்த மூணு ரேஷியோக்குமே நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக்கும் சிக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி என்ன பண்ணலாம்னா, இந்த 5 4 + 2 இது மூணையும் வந்து நம்மளால ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கணும். இந்த அது மூணையும் வந்து பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அந்த 11 தான் 561 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, 11 தான் 561 எடுத்தாச்சு. அடுத்து அந்த பிக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பிக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. அந்த 1 வந்து எடுத்துக்கலாம். அப்போ இங்க வந்து 11 தான் 561னா அந்த 1 எவ்வளோ? அப்போ இங்க வந்து பாருங்க, 11 5s are 55, 11 1s are 11. அப்போ இந்த 1 வந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? மேலே இருக்கக்கூடிய அந்த 51. 1ஓட 51 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? 51 கிடைக்குது. இதுதான் வந்து பிக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் வந்து ஆன்சர், இதுதான் விடை. அடுத்த சம் வந்து சொல்றேன், அப்படி வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்க, a mixture contains milk and water. A mixture contains milk and water in a container. A mixture contains milk and water in a container. The ratio of 3:2. The ratio of 3:2. If it contains 3 liter, if it contains 3 liter more milk than water, more milk than water, then what is the quantity of milk? Then what is the quantity of milk in the mixture? Then what is the quantity of milk in the mixture? கொஸ்டின் வந்து எழுதிட்டீங்களா? சரி, இப்போ சம் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மில்க்கும் கொடுத்துருக்காங்க, வாட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த மில்க் அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து கொடுத்தாச்சு. அதோடைய ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலுக்கும் தண்ணீருக்கும் உள்ள விகிதம் வந்து எவ்வளோ? 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? பாலில் 3 லிட்டர் அதிகமாக தண்ணீரை சேர்த்துனா அப்போ பாலோடைய ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3:2 உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 3:2 உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மில்க்கு தான் கேட்டிருக்காங்க, பால் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 தான் சேர்த்துருக்காங்க இல்லையா, அந்த 3 லிட்டர் எழுதிக்காங்க. அந்த 1 தான் அந்த 3 லிட்டர். அப்போ நமக்கு என்ன தேவை? பாலோடைய இதுதான் தேவை. அப்போ 1 தான் அந்த 3 லிட்டர்னா அப்போ மில்க் அந்த 3 வந்து எவ்வளோ அப்படின்னா 3 × 3 இன்ட்டு பண்ணிங்கன்னா 9 வந்து கிடைக்கும். இந்த 9 தான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்த சம் வந்து பார்க்கலாம். அந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8:11 7:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதோடைய கொஸ்டின் சொல்ல நீங்கள் எழுதிக்கோங்க. Two numbers are in the ratio of 8:11. Two numbers are in the ratio of 8:11. If it substituted 6 in each number, then new ratio becomes 7:10. Then new ratio becomes 7:10. Find the maximum number of original numbers. இங்க வந்து 2 விகிதம் கொடுத்திருக்காங்க. அது வந்து 8:11 7:10. இந்த 2 விகிதத்திலையும் எதை வந்து கழிக்கிறாங்களாம்? 6 வந்து கழிக்கும் போது எல்லா நம்பர்லையும் 6 வந்து கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதான்? 8:11 6 கழிக்கும் போது 7:10 என்ற விகிதம் வந்து கிடைச்சிது. அப்போ இதோடைய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் நம்பரோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இப்படி கொடுத்துட்டாலே 8:11 7:10 எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 8:11 7:10 இதோடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். 8க்கு 7க்கு எல்லா வித்தியாசம் 1. அப்போ 11க்கு 10க்கு என்ன வித்தியாசம்? 1. 2 வித்தியாசமும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும். வித்தியாசமாக இருந்துச்சுன்னா போட முடியாது. அப்படி வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈக்குவலாக 1 இருக்கா? அப்போ இந்த 1 தான் இந்த 6. அப்போ 1ன்னா 6னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் நம்பர் என்ன? இதில் 11 தான் மேக்ஸிமம் நம்பர். அப்போ 11 எடுத்துக்கோங்க. அப்போ 11 × 6 என்னது? 66. இந்த 66 தான் வந்து ஆன்சர். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். இதில் வந்து A:B, B:C கொடுத்துட்டாங்க. B:C:A என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி, இந்த B:C:A இந்த விகிதம் வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எப்பயுமே வந்து A:B:C அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிக்கும் போது 2:3 4:5 அப்படின்னு வந்து நம்ம போடணும். போன வீடியோவில் பார்த்துருப்போம், இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்ட்டு பண்ணணும். இந்த 2வையும் இந்த 4 இன்ட்டு பண்ணணும், இந்த 3யும் இந்த 5 இன்ட்டு பண்ணணும், அதே மாதிரி சென்ட்ரல் கூட 3யும் 4 இன்ட்டு பண்ணணும். அப்போ A:B:C என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 4 2s என்னது? 8. அதே மாதிரி இந்த 4 3s என்னது? 4 3s என்னது? இது 2 இன்ட்டு பண்ணும்போது
நமக்கு என்ன கிடைக்கும், b வந்து 12 வந்து கிடைக்குமா. அப்போ 4 3s are 12. அதே மாதிரி இந்த 5ம் 3யும் இன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 3s are 15, 15 வந்து கிடைக்கும். அப்போ நம்ம இந்த ரேஷியோ கிடைச்சிச்சு. நம்ம எந்த ரேஷியோவில் மாற்றணும், b/c/a அப்படின்ற விகிதத்தில் தான், ரேஷியோவில் தான் நம்ம மாற்றணும். சரி, இப்போ நம்ம அதை எடுத்து எழுதிடலாம். b தான் வந்து 12 c வந்து என்னது 15 a வந்து என்னது 8. அப்போ 12:5:8. இதுதான் வந்து ஆன்சர். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். a/b/c கொடுத்துருக்காங்க, அது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து b/c/a/b/c/a அப்படின்னு வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a தான் வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், bக்கு நேராக கூடிய 3, சிக்கு வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த ஃப்ராக்ஷனுக்குள்ள ஒவ்வொன்றாவும் சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, ஓகே, உள்ள வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, b/c எடுத்துருக்காங்க. b வந்து என்னது 3/c வந்து 4:2. a வந்து என்னது 2 டிவைடட் பை c வந்து என்னது 3:2. a வந்து என்னது c வந்து என்னது 4 டிவைடட் பை a வந்து என்னது 2. ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்தா அந்த 4 கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 432க்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இங்கே என்ன போடுங்க, 2 2s are 4, 3 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 2 1s are 2 வந்துடும். திருப்பியும் வந்து ஃப்ராக்ஷன் எடுக்கணுமா தேவையில்ல. 3 2s are 6, 6 2s are 12. அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 12 வந்திருக்கு. காமனாக நமக்கு 12 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 432 எதால் இன்ட்டு பண்ணால் நமக்கு வந்து 12 வரும் அப்படின்னு பார்க்கலாம். 4 3s are 12 வருமா. சரி, அதே மாதிரி இங்கே பாருங்க, 3 4s are 12 வருமா. ஆமாம் வரும். அதே மாதிரி 2 6s are 12 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்ட்டு பண்ண நம்பரை மேலே இருக்கக்கூடிய நியூமினேட்டரில் நம்ம வந்து இன்ட்டு பண்ணணும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3, இந்த 3யும் இன்ட்டு பண்ணணும். அதே மாதிரி இங்கே இன்ட்டு பண்ணும்போது என்ன வருது, நமக்கு 9 வந்துருச்சு. அடுத்து இந்த 4யும் மேலே இருக்கக்கூடிய இந்த 2வையும் இன்ட்டு பண்ணும். இன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 4 2s are 8 வந்துருச்சு (2). அதே மாதிரி 64 இன்ட்டு பண்ணும். 6 4s are என்ன வருது, நமக்கு 24 வருது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 9:8:24 வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இப்படி தான் வந்து போடணும். ஃப்ராக்ஷனை கொடுத்தா எல்சிஎம் எடுத்து நம்ம போடணும். அடுத்த சம் பாருங்க, 2a = 3b = 4c கொடுத்துருக்காங்க. b/a/c என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம் யாராவது நீங்க சால்வ் பண்ண முடியுமா பார்க்கலாம். நமக்கு 12 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 வந்து எதால் இன்ட்டு பண்ணால் 12 வரும் பார்க்கணும். 2 எதால் இன்ட்டு பண்ணால் 12 வரும், 2 6s are 12 வரும். அப்போ 3 எதால் இன்ட்டு பண்ணால் 12 வரும், 3 4s are 12. 4 எதால் இன்ட்டு பண்ணால் 12 வரும், 4 3s are 12. அப்போ இந்த 6:4:3 இதுதான் வந்து நம்ம a/b/c. அப்போ இந்த b/a/c ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். அப்போ b வந்து b/a/c இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம எழுதணும். அப்போ b வந்து என்னது 4 போட்டாச்சு (2). a வந்து என்னது 6 போட்டாச்சு (2). c வந்து என்னது 3 போட்டாச்சு. இப்போ 4:6:3 இதுதான் வந்து ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸாமில் டேரெக்டாக a/b/cக்கு வந்து அப்படியே கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அதுதான் ஆப்ஷனில் கண்டிப்பாக அது இருக்கும், அதுதான் ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதிட்டு போயிடுவீங்க. மாற்றி எழுத மறந்துடுவீங்க. இல்லை வந்து எல்சிஎம் எடுக்க மறந்துட்டு டேரெக்டாக வந்து எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுவும் வந்து ஆப்ஷனில் இருக்கும். அதனால் பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு சம் பாருங்க, 1/2:2/3:3/4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், இது வந்து எப்படி இருக்கு, ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃப்ராக்ஷனில் இருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சம் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. 3 numbers are in ratio. 3 numbers are in ratio. அந்த ரேஷியோ அப்படியே எழுதிக்கோங்க. 3 numbers are in ratio 1/2:2, 2/3:2, 3/4. Difference between the greatest and the smallest number is 36. Difference between greatest and the smallest number is 36. What is the first number? What is the first number?
3 விகிதத்தோடைய சமன்பாடு மேலே இருக்கு. அதோடைய பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்னதான் 36. அப்போ நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதோடைய டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 36. ஓகே, அப்போ டினாமினேட்டர்ல இருக்கு 2 3 4. இது வந்து ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கலாம். 2 1 2 3 போட்டாச்சு. அது 2 2 4. அப்போ 3 2 6 6 2 12. அப்போ எல்சிஎம் என்னது நம்மளுக்கு 12 வந்து கிடைச்சிருச்சு. இப்போ வந்து எதால இது இன்டூ பண்ணா நமக்கு வந்து இந்த 12 வரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா, அது வந்து பார்க்கலாம். 2 6 ஆர் 12 வந்துருச்சு. இங்கே 3 4 ஆர் 12 வந்திருக்கும். இங்கே 4 3 ஆர் 12 வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கீழே இருக்கக்கூடியது வந்து மேலே இன்ட்டு பண்ணோம் இல்லையா, 3 வந்து 3 ஆல் இன்ட்டு பண்ணோம், 4 வந்து 2 ஆல் இன்ட்டு பண்ணோம், 6 வந்து 1 ஆல் இன்ட்டு பண்ணோம். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு ரேஷியோ, 6 1 சார் 6, அப்போ 4 2 சார் 8, அப்போ 8 ஈஸ்டு கடைசியில் 3 3 சார் 9. நமக்கு ரேஷியோ வந்து 6:8:9 வந்து வந்திருக்கு. சரி, ஓகே. என்ன கேட்டிருக்காங்க, 36 வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 தான் இதில் இருக்கக்கூடிய சிறிய நம்பர், 9 தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 6க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்க்கலாம். 9 - 6 வந்து எவ்வளோ, நமக்கு வந்து வித்தியாசம் எவ்வளோ வந்திருக்கு, 3 வந்து வந்திருக்கு. அப்போ இந்த வித்தியாசம் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 36ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 தான் இந்த 36. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இருக்கக்கூடிய சின்ன நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, 6. அப்போ அந்த 6 தான் மொதல் வேல்யூ, அந்த 6 வந்து போட்டுடலாம். 3 தான் 36னா 6 வந்து எவ்வளோ, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 1 சார் 3, 3 2 சார் 6, 12 வந்துருச்சு. அப்போ 12 6 சார் எவ்வளோ, 72. 12 6 இன்ட்டு பண்ணும்போது நமக்கு 72 கிடச்சிடும். அப்போ வந்து இதுதான் வந்து இந்த சமன்பாடோடைய ஆன்சர், இந்த சம்மோடைய ஆன்சர். வெயிட், சம்மு கொடுத்துருங்க பாருங்க. AB = 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. AB = 36, எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். AB = 36, அதுதான் which of the following is correct, இதுதான் கொஸ்டின். கீழே இருக்கக்கூடிய எந்த சமன்பாடு சரியானது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. AB வந்து 36, AB எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 36க்கு ஈக்குவலா இருக்கு. இந்த சம் வந்து எப்படி போறது பாருங்க. நான் எடுத்துக்கலாம், நான் டைரக்டா வந்து B வந்து எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா அந்த ஒரே மாதிரியான இன்ட் மெத்தட், அதே மெத்தட் தான் இது. செட்டா போட்டோம்ல, சென்டர்ல கூட ஒரு செட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறதும் எண்டிங்களுக்கு ஒரு செட், ஞாபகம் வருதா, போன வீடியோல போட்டோம்ல, அதே மாதிரி மெத்தட் தான் இது. பாருங்க, இங்க வந்து நான் B ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஏவும் இந்த 4 இன்ட்டு பண்றேன். அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய இந்த 9யும் ஸ்டார்டிங்ல இருக்கிற 9யும் B இன்ட்டு பண்றேன். அப்ப A4 வந்து என்ன வரும், A4 இன்ட்டு பண்ணும்போது ஏவும் சரி 9B இன்ட்டு பண்ணும்போது 9B வரும். A4 இன்ட்டு பண்ணும்போது என்ன வரும், 4A வந்து வரும். அப்போ இந்த ஏவும் பியும் வந்து நான் வந்து லெஃப்ட் சைடில் ஈக்குவலுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ AB ஈக்குவல் டு அந்த 9 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தால் என்ன ஆயிரும், இன்ட்டு ஆகுமா. அப்போ 9 × 4, 9 × 4 மாறும். அப்போ 9 × 4 AB ஈக்குவல் டு 9 4 சார் எவ்வளோ, 36. அப்போ AB = 96, 36. ஓகே, இந்த ஆன்சர் கொஸ்டினுக்கு இந்த சமன்பாடு கரெக்டாக இருக்கா. அப்போ இதுதான் B தான் வந்து ஆன்சர். இந்த மாதிரியும் வந்து சம்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கலாம், இந்த மாதிரி சம்ஸும் வந்து கேட்கலாம். அடுத்து பாருங்க, 4^3.5 = 2^5 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதோடைய வேல்யூ என்ன, இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி போடலாம், ஃபர்ஸ்ட் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். எப்பயுமே வந்து சிம்பிளிஃபை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் நம்பரா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க ஈவன் நம்பரா வந்து மாத்திக்கணும். 2ஆல் எப்பயுமே 2ஓட பெருக்கலா வந்து இருக்கணும். 2 பவர் வச்சு நீங்க போடுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ 4^3.5 கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா, 2^2 தான் வந்து 4. அப்ப 2^2 whole power 3.5 எழுதலாமா, இந்த ஃபார்மேட்ல எழுதலாமா. ஓகே, இந்த மாதிரி எழுதியாச்சு. ஈஸ் டு 2^5 இப்படி எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2வையும்
இங்கே இருக்கக்கூடிய மேலே பவரில் இருக்கக்கூடிய 3.5 அந்த பவர் ரெண்டு பவரையும் வந்து இன்ட்டு பண்ணும். 2 இன்ட்டு 3.5 என்ன வரும் பாருங்கள். 2 இன்ட்டு 3.5 நமக்கு என்ன வரும்? 2 பவர் 7 அப்படின்னு வரும். ஈஸ் டு 2 பவர் 5. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. திருப்பியும் இந்த 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் 5 எழுதலாமா? ரேஷியோ இப்படி எழுதலாம். 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். அப்போது இதை வந்து நம்ம அடிக்கிறோம். இந்த 2 பவர் 5ஐயும் இந்த 2 பவர் 7ஐயும் அடிக்கிறோம். அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் 2 வந்து கிடைக்கும். டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்கும்? 1 வந்து கிடைக்கும். 2 பவர் 2 டிவைடட் பை 1. இது வந்து நம்ம ரேஷியோவாக இப்போ மாற்றலாம். சரி, 2 பவர் 2 வந்து என்னது? 4 டிவைடட் பை 1. சரி, இது ரேஷியோவை மாற்றினா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 4 டிவைடட் ஈஸ் டு 1. 4:1 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த 4:1 தான் என்னது? இதோடைய ஆன்சர். சரி, ஓகே. இப்போ அடுத்த ஒரு சம் பாருங்கள். 2a ஈக்குவல் டு 3b அண்ட் 4b ஈக்குவல் டு 5c. a:c என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து எப்படி போடலாம்? இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க? இதோடைய மதிப்பு காணுங்க கேட்டிருக்காங்க. இது போன மெத்தட் மாதிரியே தான், அப்படியே தான் போடணும். நல்லா பாருங்கள். சென்டரில் இருக்கிறது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எண்டிங்கில் இருக்கிறதும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2வும் இந்த பியும் இந்த 5வும் இந்த 4வும் இந்த 3யும். அப்போது நம்ம வந்து a:b:c முன்னே எழுதி வச்சுருக்கோம். a:b:c போட்டாச்சு. சரி, அப்போ a வந்து என்னது? 3a. சரி, சரி, a வந்து என்னது? 3a. அதனால் ஏக்கு நேராக என்ன எழுதணும்? 3 வந்து எழுதணும். அதே மாதிரி b வந்து என்னது? 2b. அதனால் 2 வந்து எழுதணும். அதே மாதிரி கீழே b வந்து என்னது? 5 ஈஸ் டு c வந்து என்னது? 4 எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ரேஷியோவாக மாற்றலாம். a:b:c ரேஷியோ மாற்றலாம். 5ஐயும் 3 இன்ட்டு பண்ணோம், 5ஐயும் 2 இன்ட்டு பண்ணோம், 4ஐயும் 2 இன்ட்டு பண்ணோம். இன்ட்டு பண்ணால் 5 3 சார் 15 ஈஸ் டு 5 2 சார் 10 ஈஸ் டு 4 2 சார் 8. அப்போது 15:10:8 இதுதான் a:c. அப்போ ஏவும் சிஓ வேல்யூ என்ன? 15:8. இதுதான் வந்து நமக்கு இதோடைய ஆன்சர் மதிப்பு. இதுதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நிறைய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம் ரேஷன் ப்ரொபோஷனில். இன்னும் ரேஷன் ப்ரொபோஷனில் நிறைய சம்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூவான கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, குவாரிஸ் இருந்தாலும் சரி, எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalera signing off. Thank you. நன்றி, வணக்கம்.